அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இந்த தேவதையோட பெயரை சொல்லி கூப்பிட்டு மட்டும் பாருங்க, உடனடியா நீங்க எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வேற வழியே இல்ல, கடைசி கட்டத்துல இருக்கேன், எனக்கு பணம் கிடைச்சே ஆகணும், இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் பயன்படுத்துங்க. சும்மா நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், இல்லை பார்த்தீங்கன்னா 10ல் 11 பண்ணி பார்க்குறேன் அப்படிலாம் இருக்காது. நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேங்க, எனக்கு வேற வழியே இல்லை, நான் நல்லா லாக் ஆகிட்டேன், கடைசி கட்டம் மண்டை பிச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி பாருங்க. நீங்க எதிர்பாராத வகையில பணம் உங்களுக்கு சேரும். இதை நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா மனதை நிறுத்தி இதுல பண்ணா மட்டுமே போதும். சும்மா டைம் பாஸ்க்கெல்லாம் பண்ணாதீங்க. அந்த நிலையில நீங்களே யோசிச்சுப்பாங்களே, வேற வழியே இல்லைங்கிற நிலையில வரும்போது நம்ம கடவுள் நம்பிக்கை வரும். அந்த மனநிலையோட பண்றவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். பல பேரோட வாழ்க்கையில இது அனுபவத்துல வெற்றி கொடுத்தது. பணத்துக்கு, பெயர், புகழ், செல்வாக்குக்கு இதை பயன்படுத்துவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா தாரா பத்தி கேள்விப்பட்டிருக்காதவங்களுக்கு சொல்றேன். இது திபெத்தின் மந்திரம். தாரா திபெத்தின் தெய்வம்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஏஞ்சல் தான். இந்த ஏஞ்சல் பாத்தீங்கன்னா பல வகையில இருக்கு. இப்ப நாங்களே கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த தாரா மந்திரம் நாங்களே கொடுப்போம். இது பாத்தீங்கன்னா கிரீன் தாரா, ரெட் தாரா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுல ஒண்ணுதான் எல்லோ தாரா. இந்த கிரீன் தாரா, ரெட் தாரால பாத்தீங்கன்னா காதலுக்கும் குடும்ப ரிலேஷன்ஷிப்புக்கும் பயன்படுத்துவாங்க. இந்த எல்லோ தாரா பாத்தீங்கன்னா பணம், செல்வாக்குக்கு, புகழுக்கு பயன்படுத்துவாங்க. ரொம்ப ரொம்ப வேகமா பதில் கொடுக்கக்கூடிய ஒன்றாவே இந்த தாரா இருக்கும். இதை நீங்க பண்ணும்போது வேற வழி இல்லைன்ற நிலைமை வந்த பிறகு பண்ணுங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், சும்மா டைம் பாஸ்க்கு ட்ரை பண்ணாதீங்க, பண்றது வேஸ்டா போயிடும். அதனால அதை எப்பயுமே உங்களால பண்ண முடியாம போயிடும். இக்கட்டான சூழ்நிலை இந்த வீடியோ மைண்ட்ல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பயன்படும். இப்ப நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுங்க. அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை மைண்ட்ல வைங்க. நீங்க கேட்கக்கூடிய பணமும் ரீசனபிள் பணமா இருக்கணும். அதாவது ரொம்ப டிராமாட்டிக்லாம் கேட்கக்கூடாது. எனக்கு 1000 கோடி கொடு, 2000 கோடி கொடுன்னு டிராமாட்டிக்லாம் கேட்கக்கூடாது. உங்களோட மாச சம்பளம் எவ்வளவு இருக்கு, அதுக்கு தகுந்தாற்போல உங்க தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த அமௌண்ட்டை கேளுங்க. எல்லாமே நீங்க உங்களோட அனுபவத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு இருக்கிறதா நீங்க கேட்கும்போது அது உங்களுக்கு வாய்ப்பா அமைய ஆரம்பிக்கும். இப்போ நான் மாசத்துக்கு எனக்கு ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன்னா எனக்கு அர்ஜென்ட்டா 1 லட்ச ரூபா வேணும், அப்போ நான் அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த 1 லட்சங்கிறது என் கேப்பபிலிட்டிக்குள்ள தான். ஸோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு, எனக்கு 1 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண பிறகு எல்லோ தாரா, இதை மஞ்சள் தாரா, எல்லோ தாரான்னு நீங்கள் எல்லோ தாரான்னு சொல்லுங்கள், மஞ்சளுங்கிற வேண்டாம், எல்லோ தாரான்னு வைங்க. எல்லோ தாரோட உருவம் எனக்கு தெரியாதுங்க, நான் படத்தில் காட்டுறேன், இருந்தாலும் நான் பார்த்தது இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாண்டா. உங்களுக்கு விருப்பமான தெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனக்கண்ணில் நினைங்க. எனக்கு முருகர் பிடிக்கும், விநாயகர் பிடிக்கும், சிவபெருமான் பிடிக்கும்னா அந்த தெய்வத்தை மனக்கண்ணில் நிறுத்திட்டு எல்லோ தாராவை பார்த்தீங்கன்னா மனதார சொல்லுங்க, எனக்கு 1 லட்ச ரூபா வேணும், எல்லோ தாரா அம்மனே எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு மனதார அந்த உணர்வு பூர்வமா, இந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு அந்த வலி வேதனை தெரியும், வெளியே இருந்து பார்க்கறவங்களுக்கு அது தெரியாது. இதெல்லாம் ஒரு விஷயமா நினைப்பாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த எண்ணத்தோட கூப்பிட்டுட்டு அதன் பிறகு எல்லோ தாரோட மந்திரத்தை யூடியூப்ல தேடுங்க, நிறைய இருக்கும். ஏதாவது ஒரு மந்திரத்தை பிளே பண்ணி காதல கேளுங்க. எந்த அளவுக்கு மனமுருகி அந்த மந்திரத்தை மனதுல நிறுத்திட்டு இந்த அம்மனோட பெயரை கூப்பிடுங்க. கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 hour 24 hours உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வழியில வகையில உங்களுக்கு கிடைக்கும். யாராவது கடன் கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு தோணும் இவங்க கிட்ட போய் நம்ம கேட்கட்டா நமக்கு இந்த பணம் கிடைக்கும், இல்ல நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல பணம் இருக்கு, இதை போய் நம்ம முயற்சி பண்ணா கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு வழி வகைகள் கிடைக்கும். கூரை பிச்சுக்கிட்டு கொட்டாது, அதை அடையிறதுக்கான வேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்களுக்கு என்ன வழி தோணுதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க, உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்ச வகையில சொல்றேன். இது பாத்தீங்கன்னா நம்ம மனதோட சக்தியும் இதுல இயங்குது. எனக்கு தேவையான பணம் என்கிட்ட இருக்குங்கிற எண்ணத்தோட நான் பண்ணும்போது எனக்கு அதை அடைகிறதுக்கான வழிகள் கிடைக்கும். நல்லா உங்களோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன். நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷனே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். வேற வழியே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, டோட்டலா லாக் ஆயிட்டு அப்படின்னு நம்ம உட்காரும்போது சடனா நமக்கு ஸ்பார்க் ஆகிற மாதிரி ஐடியா வரும். அந்த ஐடியா நம்ம பயன்படுத்தும் வெற்றி கிடைக்கும். இது பல பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது போல உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம். இதை எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பண்றீங்களோ, எந்த அளவுக்கு கடைசி நிலையிலிருந்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது பாத்தீங்கன்னா வெற்றிகரமானதா மாறும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.